தூக்கி காமிச்சிங்கன்னா நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், பரவாயில்ல, உண்மையாகவே சபை போதலுக்கு புத்தகத்தை கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல, அந்த அளவுக்கு நாங்கள் ஒரு ரிப்போர்ட் கொடுக்க முடியும். சரி, மீண்டுமாக இன்னொரு காரியம் சொல்ல ஆசைப்படுறேன். கையை எடுத்துறீங்க. என்கிட்ட ஃபார்ம் இருக்கு, நீங்க கையை வைத்தீங்கன்னா இந்த ஃபார்ம் கிட்ட கொடுக்குறேன், நீங்க ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா நீங்க பின்னாடி இருப்பேன், கண்டிப்பா உங்களுக்கான புத்தகத்தை நான் கொடுக்க தயாராக இருக்கேன். ஃபார்ம் இருக்கு, நீங்க ஃபில் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா புத்தகம் வேணும். எங்க சபையில 3 இருக்காங்க, 5 இருக்காங்க, 6 இருக்காங்க. ஒருவேளை இங்க வராமல் இருப்பாங்க பாஸ்டர்ஸ் நிறைய பேர், அவங்களுக்கு கொடுக்குற ஆசையா இருக்கும். நீங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பாஸ்டர் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்க சர்ச்சில் ஒரு 3 டீச்சர்ஸ் இருக்காங்க அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஃபார்ம் கொடுக்குறேன். அவங்களுடைய கான்டாக்ட்ஸு, அவங்க சர்ச் நேம் எழுதி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். எல்லாமே கொடுக்க வந்துருக்கோம். ஸோ இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்க. எவ்வளோ நாள் ஃப்ரீயாக கொடுக்கும் எனக்கே தெரியாது. ஸோ கிடைக்கிற சாய்ஸ் நம்ம என்ன பண்ணணும், பயன்படுத்திக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்திற்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ட்ரம் அடிக்கிறவர் இங்கே இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இருக்கிறாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் இந்த பக்கம் வந்துருங்க. கர்த்தர் நல்லவர். ஐயா செய்தி கொடுக்கும்போது பாட்டு பாடுவாங்க. நானும் ஒரு பாட்டுக்காரன், 30 பாட்டு எழுதியிருக்கேன். நானும் இடையில பாட்டு பாடுவேன். எங்கள் வீட்டமாக பாட்டு பாடுவாங்க, கூட உள்ளவங்க பாட்டு பாடுவாங்க. அதனால கொஞ்சம் இங்கே இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நம்முடைய மத்தியில் வந்திருக்கிற பாஸ்டர் விக்டர் வீரமணி அவர்கள் ஸ்தோத்திரம் கிராம ஊழியம் செய்கிறவர். கிராம ஊழியத்திற்கு ஒரு பாஸ்டராக அவர் செயல்பட்டு வருகிறார். ஸ்தோத்திரம். எந்த நிலையிலையும் போய் ஆண்டவரை பற்றி அறிவிக்க ரெடியாக இருக்கும். குரங்கு வேஷம் போட்டுக்கிட்டு தெருவில் டான்ஸ் ஆடுவார். பிள்ளைகள் கூடிடுவாங்க. அவங்கள வேப்ப மரத்தடியில் கொண்டு போய் நிறுத்தி அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி, வசனத்தை பற்றி பேசி ஆண்டவரை பற்றி சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் அவரை நான் கண்டுபிடிச்சேன். இப்போ 6 ஆண்டுகளாக இது 7வது ஆண்டு எங்களோடு இணைந்து ஐக்கிய கூட்டங்களிலே ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். இப்போது அவர் உங்களுக்காக ஒரு ஜெபத்தை ஏறெடுத்து தொடர்ந்து சரணம் பாடுவாங்க. கர்த்தருக்கு மகிமை. எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. திருவள்ளூர் பகுதியில் இந்திய கிறிஸ்தவ இளம்பூதர்கள் ஐக்கியம் நடத்தும் வில்லேஜ் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக வந்திருக்க போதகர் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இடம் வாங்கணும், சபா கட்டணும் ஆசைப்படுறீங்க. அது தேவன் வருகிற நாட்கள் அதை வாய்க்க செய்யும்படியாக நம்ம ஜெபிக்கலாம். அன்பில் ஆண்டவரே, நாங்கள் சுதந்திரிக்கிறோம் அப்பா, நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உங்களுக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேலையில் ஆண்டவரே திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டாக ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே சுதந்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, கிராம ஊழியம் நடத்துகிற இந்த ஆண்டவரே அப்பா, இந்த ஐக்கியத்தை உடைய கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, இதுக்கெல்லாம் செபித்து கொண்டிருக்கிறாள் ஆண்டவரே. இந்த ஜெபத்துக்கு எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே தேவன் பதிலை தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே காலையில் செபித்திருக்காங்க. எங்கெல்லாம் இடம் வாங்கணுமோ ஆண்டவரே அந்த இடத்தை வாங்க. என் தேவனுக்கு அங்கே ஒரு திருசபையை கட்ட ஆண்டவரே. அந்த திருசபையில் அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவரே ஆராதிக்கும்படியாக ராஜா என் தேவன் அப்படி ஒரு வழி வாசலை அப்பா நீ திறக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வருடத்துல எங்களுடைய ஐக்கியத்தில் ஆண்டவரே நீ வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிற அப்பா. யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களும் ஆண்டவரே நீ செய்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரை வந்திருக்க எல்லா ஆண்டவரை பாஸ்டர்ஸும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவங்க சபையில தேவன் ஆண்டவரை பெரிய காரியங்கள் செய்யுங்க ஆண்டவரே. அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்யுங்கப்பா. அவங்க ஊழியத்தில் பெரிய காரியங்கள் செய்யப்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த சபையின் போதைகள் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பாஸ்டர் ஆண்டவரே ஆண்டவரே அப்பா அகஸ்டின் ஐயாவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே இந்த ஊழியங்கள் ஆண்டவரே பலப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இன்னும் ஐயாவுக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தின் மூலமாக ஆண்டவரே தொடர்ந்து நீங்கள் வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நடத்துகிற லேரியா முகாமும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அதையும் என் தேவன் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. வந்திருக்க எல்லா ஊழியர்களுக்கும் ஆண்ட ஊழியக்காரர்களுடைய ஆண்டவரே சரீர சுகத்தை ஆண்டவர் ஆரோக்கியத்தை தேவன் தரும்படியா செபிக்கிறோம் அப்பா.
ஆரம்பம் முதல் முடிவு வர தகப்பன உங்களுடைய அளவில்லாத பிரசனம் இந்த இடத்துல இறங்கி வரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமா செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லாம் குறைவுகள் நிறைவாகட்டும், வளர்ச்சி செய்வாகட்டும், என் வளர்ச்சி செய்வாகட்டும், உன் கிருபை தாரும் தேவா, உன் பலனை தாரும் தேவா, உன் கிருபை தாரும் தேவா, உன் பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்கும் என்ன நடக்கு, புதிய கிருபையால் என்னை நிரப்பு, புதிய நாளுக்கும் என்னை நடக்கு, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு என்னை இந்த இடத்திலே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்தார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்திரம். இந்த ஐக்கியத்திலே நாங்கள் குழுவாக வந்து உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லவும், உங்களை உற்சாகப்படுத்தவும், உங்களுக்காக ஜெபிக்கவும் அழைத்த அருமையான அப்போஸ்தலர் பால் அகஸ்டின் அவர்களுக்காக வந்திருக்கிற அனைத்து பரிசுத்தவான்களையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஆண்டவர் மகிமைப்படுவாராக. தேவக்கரம் நம்மோடு இந்த நாட்களிலே பலத்த கிரியை செய்ய இருக்கிறது. இந்த நேரத்தில் உங்கள் எல்லாரையும் மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கவும், நீங்கள் சுகமாய் சமாதானமாய் இருக்கவும், நீங்கள் தொடர்ந்து ஆயிரமான ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து தேவனுடைய அன்பின் பெரிய ஊழியத்தை தொடர்ந்து செய்ய ஆண்டவர் உங்களுக்கு அதிக பலனை தரவும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சொல்கிறோம். சில காரியங்களை மட்டும் உங்களுக்கு ஆலோசனையாக சொல்லிவிட்டு அதற்கு பின்பாக நாம் தேவ செய்திக்குள்ளாக செல்ல இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பெயர் இப்பொழுது ஜபராஜ். சாட்டா சுருக்கமாக ராஜ்னு சொல்லுவாங்க. அதற்கு முன்பு நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு என்னுடைய பெயர் ஓம் சரவண பகவான் குரு. என் பெயர் ஓம் சரவண பகவான் குரு. எனக்கு யானைக்கால் நோய். என்னுடைய வலது கால் இந்த சரீரம் எவ்வளவு பெரிதோ அவ்வளவு பெரிது. என்னுடைய கால் வீங்கி நான் நடக்க முடியாமல் மரண தருவாயில் இருந்தபோது சாகும் தருவாயிலே இயேசு எனக்கு உதவி செய்து என்னை சுகமாக்கினார். அதனால் நான் ஆண்டவருக்குள்ளே மாற்றப்பட்டு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன். உங்கள் மத்தியிலே நிற்கிறேன். இயேசு இல்லாவிட்டால் எப்போதோ நான் மரித்து போயிருப்பேன். இதுதான் என்னுடைய காரியம். இன்றைக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் தொடர்ந்து 2 ஆலோசனை சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம். நாம் கூடியிருக்கும் போதெல்லாம் நம்மிடத்திலே அநேக காரியங்களை ஆண்டவர் எதிர்பார்ப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்திலிருந்து நிறைய வசனங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அது தீர்க்க தரிசனமாய் கொடுக்கப்படுகிறது, வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்படுகிறது, கட்டளையாக கொடுக்கப்படுகிறது, வேண்டுதலாக கொடுக்கப்படுகிறது, நாம் செய்யப்படும்படியாகவும் கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லும்படி தேவன் எனக்கு ஞாபகப்படுத்தினபடினாலே அந்த வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை ஆண்டவர் இன்றைக்கு ஒரு ஆலோசனையாக நமக்கு சொல்கிறார். வாசியுங்கள். நீ ஆயத்தப்படு. நாங்கள் 2 பேர் பேசுகிறோம். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஆனால் 2 பேரும் நம்ம பேசுகிறோம். ஹல்லேலூயா. அவர் ஆங்கிலத்தில் பேசுவார், நான் அவங்களோட தமிழில் பேசுகிறேன்.
அப்படி ஏன்னு சொன்னால் நான் ஒரு சேனலில் சோத்திரம் செய்தி கொடுக்குறேன். அது ஒரு 155 நாட்டுக்கு போகுது. அப்படி எல்லாருக்கும் போகும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Is to preach in a TV channels. It is going to many nations. So I want to. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you richly. நீ ஆயத்தப்படு. You prepare yourself. தொடர்ந்து வாசிக்கலாம். எல்லா கூட்டத்தையும் நீ ஆயத்தப்படுத்து. And you prepare the people who are with you. ஒவ்வொரு ஆயத்தப்படுத்தப்பட்ட மக்களுக்கும் நீ காவலாளியாயிரு. You become a steward for everyone whom you are preparing. ஃபர்ஸ்ட்ல நீ ஆயத்தப்படு. First you get prepared. நீ ஆயத்தப்படு. You prepare. நீ தான் ஆயத்தப்பட வேண்டியது அவசியம். The first person who is to be prepared is yourself. உங்களை பார்த்து தேவன் நேரடியாக சொல்லுகிறார். God is telling you directly. சகோதரனே, Brother, தேவனுடைய ஊழியக்காரனே, the servant of living God, நீ ஆயத்தப்பட வேண்டும். you have to be prepared. நீ ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். And you have to prepare the people who God has given you. நீ அவர்களுக்கு காவலாளியாய் இருக்க வேண்டும். And you have to take command of them. நீ Be sure அவர்களுக்கு for them. ஜெபித்துக் கொண்டு காவல் செய்ய வேண்டும். You have to pray for them and be a security for them. இயேசு வருகிற வரைக்கும் Till Jesus comes, நாம் அவர்களை ஆண்டவருடைய சத்திய பாதையிலே நடத்த வேண்டும். we have to take care so that they will be walking in the ways of paths of righteousness. நன்மை உபதேசித்து நாம் அவர்களை நடத்த வேண்டும். They should be preached in the right doctrines. இது உங்களுக்கு தேவன் கொடுக்கிற கட்டளை. This is the command given by God to you. நீங்க யாருக்கோ பேசுறாங்க அப்படி நினைக்க கூடாது. Don't think this is the word for someone else. இது தேவனுடைய சமூகம். This is the presence of God. ஆண்டவர் இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். God is moving in this place. உங்களுக்காக தான் பேசிக் கொண்டிருக்கிறார். And God is speaking for you alone. ஆண்டவர் சொல்லுகிறார், God is telling you, நீ ஆயத்தப்படு. you be prepared. நீ ஆயத்தப்படு. You be prepared. கண்டிப்பாக நீ ஆயத்தப்பட வேண்டும். It is very important that you have to be prepared. ஊழியத்தில் நிறைய காரியத்திலே நீ ஆயத்தப்பட வேண்டியது மிக அவசியமாக It is இருக்கிறது. very important that you have to be prepared in many parts of the ministry. நீங்கள் இருந்தது போதும் என்று இருக்கக்கூடாது. You should not be content with what you are having. எனக்கு ஒரு சபை இருக்கிறது போதும் என்று நீங்கள் You should இருக்கக்கூடாது. not be thinking that it is enough for me having to எனக்கு ஒரு understand. குடும்பம் இருக்குது இதை நடத்தினால் போதும் என்று It இருக்கக்கூடாது. is not enough that you are having your beautiful family. That's not enough. ஒரு கிராமம் இருக்கிறது இது எனக்கு போதும் என்று A good இருக்கக்கூடாது. village is for me. That is enough. You should not think like that. தேசத்தில் 140 கோடிக்கும் அதிகமான மக்கள் இருக்கிறார்கள். There are more than 140 crores of people in this nation. இதில் 100க்கும் அதிகமான கோடி மக்கள் நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். More than 100 crores of people are heading towards the hell. அவர்களை கர்த்தரை நடத்த வேண்டும். It is our duty that we have to turn them towards Christ. அவர்களை பரிசுத்தமாக்க வேண்டும். They have to be sanctified. அவர்களை ரட்சிப்புக்குள் நடத்த They வேண்டும். have to be turned towards salvation. நம்முடைய தேசம் நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. When our nation is led towards the hell, 100 கோடி மக்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். 100 crores of people are heading towards hell. கர்த்தர் யாரிடத்தில் கணக்கு கேட்பா? Whom will God ask for stewardship? உன்னை எனக்கென்று தெரிந்து கொண்டேனே. He will tell, I have chosen you for me. உன்னை நான் அழைத்திருக்கிறேனே. I have called you. உன்னிடத்தில் என்னுடைய வார்த்தைகளை தந்திருக்கிறேனே. I have given the word of God in your mouth. உன்னை நான் பாதுகாக்கிறேன். I have protected you. உன்னை நான் போதிக்கிறேன். உனக்கு போதனை கொடுத்து நடத்துகிறேன். I have taught you and led you in my ways. உன்னை நான் போஷிப்பித்து நடத்துகிறேன். I have given you, fed you everything and led you. என் கண்மணி போல உன்னை நான் காத்துக் கொண்டு I நடத்துகிறேன். have protected you like the apple of my eye. நீ போதும் என்று இருக்க வேண்டாம். Why you are so content like நீ this? ஆயத்தப்படு. You be prepared. தேசத்தின் மக்களை ஆண்டவருடைய பாதையிலே, தேசத்தில் இருக்கிற மக்களை ஆண்டவருடைய வழியிலே நடத்தும்படிக்கு நீ ஆயத்தப்படு. Also, you have to be prepared so that you can turn the people of the nations who are heading towards somewhere towards Christ. எத்தனையோ தெருக்கள்ல இயேசு தெரியாது. Many streets are not knowing Jesus. எத்தனையோ கிராமங்கள்ல இயேசு தெரியாது. Many villages are ignorant of Jesus. எத்தனையோ இடங்கள்ல இயேசு தெரியாது. Many places are lacking the knowledge of Jesus. ஒரு சிலர் சொல்கிறார்கள் அவர் யார்? பிசினஸ் மேனான்னு கேட்கிறாங்க. Some people are asking, who is he? Is he a businessman? ஏதாவது கொடுப்பாங்களான்னு கேட்கிறாங்க. Will he be giving something to us? எனக்கு அருமையானவர்களே, My dear children of God, நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? what we are doing in this nation, நாம் எல்லா தெருக்களிலும் ஜெப குழுக்களை உருவாக்க வேண்டும். we
We have to make prayer cells in every streets. இந்தியாவுல ஒரு தெரு கூட ஜெபக்குழு இல்லாத தெரு இருக்கக்கூடாது. There should be no street in India there is no ஆயத்தப்பட வேண்டும். We have to be prepared. நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். We have to be prepared. எப்படி ஆயத்தப்பட வேண்டும்? How can we be prepared? மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை பார்க்கும்போது Matthew 25 verse 9 we can see. மத்தேயு 25:9 சொல்லுகிறது. Matthew 25:9. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். You can read. புத்தியுள்ள கன்னிகைகள் போல நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். We have to be prepared. ஊழியக்காரர்கள் புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். People of God should be wise. புத்தி இல்லாதவர்களாக இருக்க There கூடாது. should not be someone who is lacking புத்தி wisdom. உள்ளவர்களாக இருக்க We வேண்டும். should be having wisdom. நீங்கள் ஞானம் உள்ளவர்களாக இருக்க We வேண்டும். should be having wisdom. ஞானமற்ற வேலைகளை நீங்கள் செய்யக்கூடாது. You should not be involved in things that are not having knowledge. நன்றாக சிந்தித்து ஞானத்திற்கேற்ற புத்திக்கேற்ற வார்த்தைகளை Every decisions and words should be taken clear with wisdom. புத்தி உள்ளவர்களாக இருங்கள். Be wise. புத்தி உள்ள கன்னிகைகளைப் போல இருங்கள். Be like the wise virgins. நீங்கள் ஆண்டவருக்கென்றே இருக்க வேண்டும். You have to be sanctified and glorified for God. அந்த கன்னிகைகள் கரை நிறை இல்லாமல் ஆண்டவருக்கென்றே இருந்தார்கள். As the virgins were dedicated for God Himself. அவர்கள் ஆண்டவருக்காகவே காத்திருந்தார்கள். They have been waiting for God Himself. அடுத்து எப்படி நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும்? How we should be prepared then? வாசியுங்கள் அதே வசனத்தை. புத்தி உள்ளவர்கள் அப்படி அல்ல, அந்த எண்ணெய் போதாமல் இராதபடி இருக்க விற்கிறவர்களிடத்திலே போய் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சொன்னார். அப்படியே வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட சென்றார்கள். அல்லேலூயா. நீங்கள் புத்தி உள்ள கன்னிகைகளைப் போல ஆயத்தமாய் இருக்க We வேண்டும். have to be ready, prepared like the virgins who are wise. புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். We should be wise. ஊழியக்காரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. There are many servants of God. இந்தியாவுல ஊழியக்காரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. In India there are so many servants of God. 25,000க்கு அதிகமான பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. More than 25,000 pastors are there. எல்லாரும் புத்தி உள்ளவர்கள் அல்ல. All are not wise in their sense. எல்லாரும் ஜெபிக்கிறவர்கள் அல்ல. All are not praying people. நீங்களும் நானும் தான் ஜெபிக்கிறவங்க. We are praying pastors. மற்றவங்க ஜெபிக்கிறவங்க இல்ல. Many others are not praying nowadays. பெருமை அடிச்சுக்கொண்டு வீட்டுல இருக்கிறாங்க, அவங்க ஜெபிக்க மாட்டாங்க. People who are having their pride. அவங்க வந்து ஜெபிக்கணுமான்னு கேட்டுட்டு அவங்க வைராக்கியம் பாராட்டிட்டு இருப்பாங்க. They have been telling, should we pray? And they will be doing அவங்க that. புத்தி உள்ளவங்க அல்ல. They are not wise people. ஜெபிக்கிறவங்க தான் புத்தி உள்ளவங்க. Those who are praying are wise people. ஐக்கியத்துல இணங்கி போறவங்க தான் புத்தி உள்ளவங்க. Who are in the communion of the sons of God are ஐக்கியத்துல wise. இணங்கி போக வேண்டும். We have to be one in the union. இது நம்முடைய குடும்பம் என்று நினைக்க We வேண்டும். should think that this is our இது family. நம்முடைய ஐக்கியம் என்று நினைக்க We வேண்டும். should think this is our communion. உங்கள் சபையை, Your church, உங்கள் விசுவாசிகள், your believers, உங்களுக்கு அவர்கள் நம்முடைய சபை என்று நினைக்கிறது போல as they are thinking that this is our church, நாம் எல்லாரும் நம் இதை ஐக்கியம் நம்முடைய ஐக்கியம் என்று நினைக்கிறோம். and we all have to think this is our community. ஊழியம் செய்யறவங்க இந்த ஐக்கியத்துக்கு கண்டிப்பா வரணும். Those people who are doing ministry should come. ஜெபிக்கணும். They have to pray. கலந்து கொள்ளணும். They have to take part. ஐக்கியத்தை பத்தி பேசணும். They have to speak about this union. நீங்கள் புத்தி உள்ளவர்களாக ஆயத்தப்பட வேண்டும். We have to be prepared like the wise virgins. ஜெபம் பண்ணாதவர்கள் ஆயத்தமாக முடியாது. Those people who are not praying cannot be prepared. ஜெபிக்காதவர்கள் ஆயத்தப்பட முடியாது. Without prepared prayer, we cannot be prepared. ஜெபத்தின் அபிஷேகம் நமக்கு இருக்க வேண்டும். We have to be having the anointing of Deborah. ஜெபத்தின் ஆவியின் அபிஷேகம் நமக்கு இருக்க We வேண்டும். have to be having the anointing of prayer upon us. அவங்க பாருங்க என்ன செஞ்சாங்க, எண்ணெயை அவர்கள் வைத்திருந்தார்கள். What they were having, they were carrying the pot of oil. புத்தி இல்லாதவர்களிடத்தில் எண்ணெய் இல்லை. And those foolish virgins were not having oil. புத்தி உள்ளவர்களிடத்தில் எண்ணெய் இருந்தது. The wise virgins were having the oil with them. தீவெட்டிக்கான எண்ணெய் இருந்தது. They were having the oil with them. எரிந்து கொண்டே இருந்தது. It was burning. எண்ணெய் உடையவர்களாக இருந்தார்கள். They were having oil in them. அபிஷேகமாகிய எண்ணெய் நமக்குள்ள எப்போது இருக்க வேண்டும். The oil of anointing we should be having every time. அபிஷேகம் எப்போது இருக்க We should be வேண்டும். filled with anointing every ஓ time. சந்தர கதுலவ கதுலவதியா. All
with the anointing of Holy Ghost. எனக்கு அருமையானவர்களே, My dear children of God, நம்ம அபிஷேகத்தில் நிறைஞ்சு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய we வேண்டும். should be always filled with the presence of God. அபிஷேகத்தில் நிறைஞ்சு கர்த்தருக்கு ஆராதனை பலி செலுத்த வேண்டும். We should be filled with the anointing and sacrifice of life. ஆவியில் நிறைந்து ஜெபித்து கர்த்தருக்கு We should always பலி be செலுத்த வேண்டும். filled with the presence and anointing of God and send கர்த்தரை sacrifices. துதிக்க We வேண்டும். should praise God with anointing. ஆவியில் நிறைந்து கர்த்தரை பாட வேண்டும். We should sing with anointing. எல்லாமே அபிஷேகத்தோடு செய்யப்பட வேண்டும். Everything should be accompanied with anointing. பிடிச்சு வச்ச மண்ணு மாதிரி கல்லு மாதிரி நாம் இருப்பதற்கு We should not be just staying like a mud pot. நாமோ உயிருள்ளவர்கள், We are living people. எழுச்சி பெற்றவர்கள், We are revived people. எழுப்புதல் உள்ளவர்கள், We are revived people. அபிஷேகம் பெற்றவர்கள். We are anointed people. ஆண்டவருடைய எண்ணெயை பெற்றிருக்கிறோம். We are having the oil of anointing of God. அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். We are having the oil of fire of God. நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம். We are filled with the Holy Ghost. சுதாராக்கா பூலாபாக்காதியா. எனக்கு அருமையானவர்களே, My dear beloved, நீங்க எல்லாரும் அபிஷேகம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். we should always be filled with anointing. அபிஷேகம் பெற்றவர்கள் அபிஷேகம் பெற்றவர்களோடு இணைந்து தேவனுடைய அபிஷேகத்தினால் அக்னியினால நாம் பற்றி எரிகிற தேவனுடைய மகிமையோடு நாம் இணைந்து செல்ல வேண்டும். We should be always carrying the anointing and with the communion of the anointed people. There will always be a glory. மத்தேயு 25 என்ன சொல்கிறது? Matthew 25, what it says. எண்ணெய் இல்லாதவர்கள் கைவிடப்பட்டார்கள். And those people who are not having oil were forsaken. எண்ணெய் வைத்திருந்தவர்கள் மணவாளனோடு சென்றார்கள். Those people who were having the oil, they went with the bride. இயேசு வரப்போகிறார். Jesus is going to come. நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? Are you prepared? உங்கள் பாத்திரம் எண்ணெயினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. Is your vessel filled with the oil of anointing? எப்படிப்பட்ட அபிஷேகத்தை உடையவர்களாய் இருக்கிறீர்கள்? What is the type of anointing you are carrying? எனக்கு அருமையானவர்களே, My dear beloved, இயேசு உங்களை பார்த்து தான் பேசுகிறார். Jesus is asking you. ஒரே ஒரு நிமிடம் நாம் அபிஷேகத்தில் நிறைஞ்சி கர்த்தரை துதிப்போமா? Shall we all pray with anointing for a minute? அந்நிய பாஷை பேச தெரிஞ்ச எல்லாரும் அந்நிய பாஷை பேசுங்க. Everyone. வல்லமையில் நிரம்ப முடிஞ்ச எல்லாரும் வல்லமையில் நிரம்புங்க. Shall we all speak in tongues? அபிஷேகத்தில் நிரம்புமா? ஹalleluya ஹalleluya. கரம் தட்டி சிக்காதா ராஜா உலாகா ராஜா. ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும் அபிஷேகத்தில் நிரம்புங்க. உங்கள் எண்ணெய் உங்கள் பாத்திரத்தில் வரட்டும். தேவனுடைய வல்லமை உங்களை நிரப்பட்டும். தேவனுடைய அபிஷேகம் உங்களை நிரப்பட்டும். எல்லாரும் கரம் தட்டி தேவன் சமூகப்படுத்துங்க. வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். ஹalleluya. ஒவ்வொருவரும் விசுவாசத்தில் பேசுங்க. ஒவ்வொருவரும் ஹalleluya. இப்போ தேவன் உங்களை நிரப்புகிறார். இப்பொழுது தேவன் உங்களை நிரப்புகிறார். இப்பொழுது தேவன் தம்முடைய அபிஷேக எண்ணெயினாலே உங்களை நிரப்புகிறார். வரங்களால் நீங்கள் நிரப்பப்படுகிறீர்கள். வல்லமையால் நிரப்பப்படுகிறீர்கள். இதற்கு பின்பு உங்கள் ஊழியம் ஒரு மேன்மையான ஊழியமாக இருக்கும். This is going to be transformed. ஒரு விசேஷமான ஊழியமாக It's going to இருக்கும். be special. கர்த்தர் உங்களை நிரப்புகிறார். God is filling you. தேவன் உங்களை God is அபிஷேகிக்கிறார். anointing you. புதிய பாஷையை தருகிறார். God is anointing you. கடைசியா ஒரு வசனத்தை சொல்லி கடந்து போக And விரும்புகிறேன். the last time I am going to tell மத்தேயு you. 25:21-23 வாசிப்போம். எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, உனக்கு கொடுக்கப்பட்ட 5000 ரூபாயில நீ உண்மையா இருந்து ஊழியம் செய்வாய். உனக்கு கொடுக்கப்பட்ட 10,000 ரூபாயில இருந்து நீ உண்மையா இருந்து ஊழியம் செய்வாய். நீ எஜமானுடைய சந்தோஷத்தை அனுபவிப்பாயா? நீ அநேகத்தின் மேல் அதிகாரியாக இருப்பாயா? And you rule over many things. என்று தேவன் உங்களை அழைக்க வேண்டும். God has to call you like that. தேவன் எல்லாரையும் அப்படி மாற்ற வேண்டும். God wants to transform you like that. ஒரே ஒரு வார்த்தை சொல்லவில்லை. He is not telling one word. ஊழியக்காரனே என்று He சொல்லவில்லை. is not just telling good for உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரன். good and faithful servants. நீங்க வந்திருக்கீங்க. You have come here. எனக்கு சந்தோஷம். I am happy. என் ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறார். And God is pleased over you. உண்மையும் உத்தமமாய் இருக்க வேண்டும். Are we good and faithful? தேவனுக்கு உண்மையும்
உத்தமமாய் இருக்க வேண்டும். God, we have to be good and faithful to God. இதெல்லாம் நீங்க உத்தமமாய் இருக்கிறீங்க. We are good and faithful in many places. சோதித்து பார்த்துக் கொள்ளுங்கள். You have to உண்மையில்லாத காரியங்களை மாற்றிக் கொள்ளுங்கள். We have to change ourselves so that we can be good and நீங்கள் faithful. ஏமாற்றுகிறவர்களானால் உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள். We should not be deceivers. மாயமாலமாய் ஓடிக்கொண்டிருந்தால் உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். We should not be hypocrites. உண்மையாயிருங்கள். We have to be good and faithful. 2 தெசலோனிக்கேயர்ல சொல்லப்பட்டிருக்கிற 3ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் வரைக்கும் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And 2 Thessalonians it is telling we have to get away from those kind of people. நன்றி அறிதல் இல்லாதவர்களை விட்டு விலகு என்று Those people who are not having the feeling of gratitude, we have to leave them. இப்படிப்பட்ட குணாதிசயங்களை எல்லாம் விட்டு நீங்கள் உண்மையாய் வாழ வேண்டும். And we have to leave those kind of bad things and we have to be ஒரே faithful. ஒரு கேள்வி கேட்கிறேன். I want to ask one question. உங்க சபையார் எல்லாரும் உங்களுக்கு காணிக்கை கொடுக்கறாங்க. All the people of God in your church are giving உங்க you. சபையார் எல்லாரும் உங்களுக்கு தசம பாகம் கொடுக்கறாங்க. All the people of your church are giving you tithes. எனக்கு அன்பு ஊழியக்காரரே, நீங்கள் யாருக்கு தசம பாகம் கொடுக்கறீங்க? And dear servant of God, whom you are giving your tithes? உங்களுக்கு வர்ற 10,000 ரூபாயில 1 லட்சம் ரூபாயில நீங்க 10ல 1 தேவனுடைய ஊழியத்துக்கு கொடுக்கிறீர்களா? Are you yourself giving tithes to some ministries where you are giving tithes? இந்த ஐக்கியத்துக்கு கொடுக்கிறீர்களா? Are you giving something to this communion? யாருக்கு கொடுக்காவிட்டால் நீங்கள் கொடுங்கள். If you are not giving anything, you have to give. நீங்க உண்மையா இருங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். We have to be faithful and God will lift you up. அவர் கடைசியா சொல்வார், உண்மை உத்தமமான ஊழியக்காரனே. And God is telling you, good and faithful servant. எஜமானுடைய சந்தோஷம் பரலோகம் உனக்கு இருக்கிறது என்று சொல்வார். Enter into the joy of the master. எல்லாரும் இதில் உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள். We have to be changed to us. சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். We have to correct ourselves. ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். You should not be deceived. ஏன் தசம பாகத்தை கொடுங்கள். You have to give the tithes. இந்த ஐக்கியத்தில் நீங்க காணிக்கையே கொடுக்கறது இல்லைன்னு கேள்விப்பட்டேன். Many people are not giving tithes, giving offerings. காணிக்கை எடுக்கணும். We have to take offerings. எப்படி துதி பலி செலுத்துகிறோமோ, As we are giving sacrifice of praise, ஆராதனை பலி செலுத்துகிறோமோ, as we are giving sacrifice of worship, காணிக்கை பலி செலுத்தணும். we have to give offer sacrifice of காணிக்கை பலி money. செலுத்தணும். We have to give sacrifice of நாம் கூடி money. வரும்போது ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்தணும். When we are gathering together, we have to give an offering. தேவன் அதில் மகிழ்ச்சி அடைவார். And God will be pleased with that. அதில் நீங்க உண்மையா இருக்கணும். And we have to be truthful for that. நீங்க சந்தா கொடுக்குறீங்களா இல்லையா தெரியாது. I don't know whether you are paying any, காணிக்கை பலி செலுத்தணும். but we have to pay offering. யாத்திராகமம் 35:4-5 வாசிக்கிற போது In Exodus 35:3-4-6, அதிலே மனமுள்ளவர்கள் கொண்டு வந்து கொடுக்கட்டும். those people who are எல்லாருக்கும் அறிவிப்பு கொடுங்க. everybody has to be called. கொடுக்கிறவங்க கொடுக்கட்டும். And those who are உங்களுக்கு கொடுத்ததுல நீங்க கொடுங்க. what you are given, you give. கர்த்தருக்காக கொடுங்க. You give for God. எல்லாருக்கும் சத்தியம் ஒண்ணுதான். Everybody has the same. விசுவாசிகள் கொடுக்கிறது போல நாம் கர்த்தருக்கு கொடுக்கணும். As the believers are giving, we pastors are யாரும் giving. உங்ககிட்ட உங்க வீட்டுல தசம பாகம் கொடுன்னு கேட்க மாட்டாங்க. Nobody are going to question you whether you are giving tithes. நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு உண்மையா இருக்கணும். But we have to be truthful to the word of God. இதுல எல்லாம் ஆயத்தப்பட வேண்டும். We have to be prepared. என்னுடைய ஆலோசனையை நான் முடித்துக் கொள்கிறேன். I want to end my counseling. நிறைய இருக்கிறது. Many things are there. கர்த்தருக்கு சித்தமானால் If God permits, நாம் அடுத்து தேவனை பார்ப்போம். another time we will be seeing. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. என்னை அழைத்த அருமையான பாஸ்டர் அப்போஸ்தலர் பால் அகஸ்டின் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். I am very thankful for Apostle Paul Augustine for calling us. எங்கள் சென்னையில பெருங்குடியில அவர்கள் சிறிய செய்தி அளித்தார்கள். They have come to Perugudi and they shared the word of God there. யூடியூப்ல ட்ரூ காட் டிவில அவர் அளித்த செய்தி இருக்கிறது. சுருக்கமா 10 நிமிஷம் அருமையா பேசியிருக்கிறார். Only 10 minutes he shared the word of God. It was நல்ல ஒரு தலைவரை பெற்றிருக்கிறீர்கள். you are having a good leader. எங்கள் பிஷப் கவுன்சில் இருந்தவரை நாங்கள் கனப்படுத்த விரும்புகிறோம். And we want to honor him. அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்க இருக்கிறோம். We want to give him a title. 100 ஐக்கியங்களை அவர் ஒன்று சேர்த்து லேவியர் முகாம் நடத்துகிறார். He is conducting hundreds of unions and he is conducting meetings. 38 ஆண்டு கால ஊழியத்துல In my 38 years of ministry, முதல் இந்தியாவுல லேவியர் முகாம் நடத்தது பாஸ்டர் எம் ராஜேந்திரன். Pastor M. Rajendra was the first one who conducted the meeting. இரண்டாவது இவரதான் பார்க்கிறேன். And I have seen this pastor. ஹalleluya. Hallelujah. லேவியர் முகாம் ஆசாரியர் முகாம் நடத்துகிறார். Levi. இது ஒரு பரம தரிசனம். It is the vision of God. பெற்றிருக்கிறார். He has got it. எவ்வளவு மகிமையான ஊழியத்தை செய்றார். What a glorious ministry. சபைகளை கட்ட வேண்டும் என்று சொல்லி கட்டிக்கொண்டிருக்கிறார். He is building so many churches. முழங்கால நிற்கிறார். He is kneeling his ஊழியக்காரனுக்கு
நான் எதுவும் வாங்க மாட்டேன், கர்த்தர் என்னை கொண்டு செய்வார் என்று இருக்கிறார். And he's telling, I won't get anything from my people, I will give them. எவ்வளவு நல்ல மோசே என்று பாருங்கள். You have got a good Moses. நிச்சயமாய் நீங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. Truly you are very blessed. உங்களுக்கு சட்டை எடுத்தாலும் அளவு சொல்லுங்க, நீங்க இதுவரைக்கும் யாருமே கேட்டதில்லை. Nobody has asked, I want to get you a shirt and tell the measurement. எனக்கு 60 வயசாச்சு, உங்க அளவு சொல்லுங்க, நான் சட்டை எடுத்தாலும் சொன்னதில்லை. I am 60 years old and no one has asked that to me. 9:30 இங்க வந்துட்டேன். I came here 9:30. பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தையும் கேட்கிறாரு, உங்க சட்டை அளவு சொல்லுங்க, பேண்ட் அளவு சொல்லுங்க கேட்கிறாரு. And pastor was asking, what is the measurement of your shirt? What is the measurement of your pant? நல்ல அருமையான தலைவர் பாருங்க. What a great leader you are. உங்களுக்கு எவ்வளவா கவனிக்கிறாரு. Yoshua is here. உங்க ஐக்கியத்தை நான் அங்க வைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். Oh, I am jealous that I am not a part of it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இத்துடன் என்னுடைய ஆலோசனை முடித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு சரணம் பாடிட்டு போயிடுறேன். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? எல்லாரும் சேர்ந்து அவங்களோட கை கட்டி கொஞ்சம் உற்சாகமாய் கலந்துட்டு எல்லாரும் பாடணும். அல்லேலூயா. ஆயத்தப்படு அப்படின்னா சொல்லணும். அல்லேலூயா. ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து காவலாளியாயிரே. ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து காவலாளியாயிரே. மகிழ்ச்சியுடன் களிகூர்ந்திடு சந்தோஷமாயிரே. மகிழ்ச்சியுடன் களிகூர்ந்திடு சந்தோஷமாயிரே. எல்லாரும் பாடுவோம். ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து நான் கொஞ்சம் சத்தமாக பேசுவேன். எங்கள் செனடா வேர்ல்டு பைபிள் பிஷப் கவுன்சிலுடைய தேசிய ஜெனரல் செக்ரட்டரி வந்திருக்கிறாங்க. அவங்க தான் இன்றைக்கி செய்தி கொடுக்க போகிறாங்க. அவங்க கொஞ்சம் மெல்லிய ஆலோசனைகளுடன் உங்களுக்கு பகிர்ந்து கொள்வார்கள். எல்லாரும் கொஞ்சம் கவனமாக இருந்து நாம் தேவனுடைய செய்தியை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுவோம். யாரும் அங்கங்கே பேசக்கூடாது. கொஞ்சம் கவனமாக நம்ம செய்தியை கேட்போம். அதுக்கு பின்பு தேவன் நம்மை தொடர்ந்து நடத்துவார், ஆசீர்வதிப்பார். நீங்கள் வந்தவங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நாசரேத் திராட்சைப்பழ தோட்டம் சென்னையில் ஊழியர் நடக்குது. அதுக்கும் அவங்க தான் பொறுப்பு. கர்மேல் ஊழியர்கள் ஐக்கியத்தினுடைய ஸ்தோத்திரம், அதுக்கும் அவங்க தான் தலைவர். நம்முடைய தேவ ஊழியர்கள் ஐக்கியத்துக்கு அவர் தான் ஜெனரல் செக்ரட்டரி. செனட் ஆஃப் வேர்ல்டு பைபிள் பிஷப் கவுன்சிலுடைய தேசிய பொதுச் செயலாளர். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த சிறுவர் ஊழியர்களுக்கு அவர் தான் சேர்மனாக இருக்கிறாங்க. தேவன் அநேக ஊழியத்தில் பயன்படுத்தி கொண்டு நிறைய இருக்கிறதெல்லாம் எனக்கு சொல்ல மாட்டார். நிறைய ஊழியங்களில் அவர் பொறுப்பாக இருக்கிறாங்க, உதவியாக இருக்கிறாங்க. உங்கள் மத்தியில் ஒரு கர்த்தருடைய செய்தியை கொண்டு வருவார்கள். ஒரு சுவிசேஷகர் டாக்டர் மண்டல்ராஜ் டேவிட் செல்லாம். எல்லாரும் கரங்களை தட்டி
ஒரு விசை கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். உற்சாகமாக இருக்கீங்களா எல்லாரும்? அல்லேலூயா. உண்மையிலே நான் கர்த்தரை தோத்தரிக்கிறேன். ஒரு நல்ல ஒரு கட்டுக்கோப்போடு ஒரு அமைதியாக தொடர்ந்து நீங்கள் கடந்த ஒரு 2 மணி நேரமாக ஒரு இடத்துல இருந்து தேவனை ஆராதிக்கொண்டு துதித்து கொண்டு மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் நிச்சயமாகவே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நல்ல ஒரு ஆராதனை வேலைகளாக கடந்து வந்தோம். நல்ல ஒரு ஆலோசனை செய்தியை நம்ம கேட்டோம். அதற்கு முன்பாக இல்லை நல்ல செவ குறிப்புகள் இல்லையா. நான் பாலகிருஷ்ணன் சொல்லும்போது நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். சின்ன சின்ன என்னது சொல்லுவாங்கல்ல, போலீஸ்க்கு சொல்லுவாங்க, பெட்டி கேஸ்லாம் இங்கே கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன ஜப குறிப்பு, தலைவலிக்கு வயிறு வலிக்கு இதெல்லாம் கொண்டு வராது. நம்ம ஊழியக்காரராக இருக்கோம் நல்ல இல்லையா. நம்முடைய தேவனுடைய ராஜ்யம் கட்டுப்பட வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தேவை நல்ல ஒரு ஆலயம் தேவை. மக்கள் கூடி ஜெபிக்கிறதுக்கு இல்லையா, அதற்காக ஜெபிக்கணும், நிலம் வாங்கணும். நல்ல ஒரு தரிசனத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிற நல்ல ஜெபக்குழுவாக ஐக்கிய கூடுகையாக நீங்கள் இருக்கிறீர்கள். நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் இப்படியாக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஐயா அவங்கள பாலகிருஷ்ணன் ஐயா அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஆண்டுகளாக எனக்கு தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வாட்ஸ்அப் மூலமாக தெரியும். ஐயா அவங்க ஊழியத்தை குறித்தான அநேக செய்திகளை அந்த வாட்ஸ்அப்பில் கொடுப்பாங்க. அதை நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் இது கிட்டத்தட்ட 3 வருடமாக பேசியதே கிடையாது இல்லையா. ஆனால் நாங்கள் கடந்த மாதத்தில் என்னுடைய சித்தத்தின்படி நாங்கள் இணைந்து செயல்படும்படியாக கர்த்தர் ஒரு வாசலை திறந்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். சொன்னாங்க, ஐயா நீங்கள் எங்கே ஊழியர் கூட்டத்துக்கு வரணும், எங்கள் சபையில் வந்து செய்தி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஐயான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க. அப்போ நான் எதுவுமே பதில் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் போன மாதம் கேட்டப்போ ஐயா சரி ஜெபிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வருகிறேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னதுன்னா, நாங்கள் சென்னையில் இருக்கிறதுனால இப்படியாக ஒரு ஐக்கியத்திலேருந்து ஒரு ஊழியத்திலேருந்து ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ஃபோனில் சொல்லுவாங்க. ரொம்ப ரேர். நாங்கள் நேராக போய் அவங்கள வந்து கனப்படுத்தி கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரேர். ஆனால் ஐயா என்ன பண்ணாங்க, இல்லையா நாங்கள் உங்கள் இடத்துல வந்து உங்களை கூப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஐயா அதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உங்களுடைய பொறுப்பாளர்கள் அனைவரும் அங்கே வந்து பெருங்குடியில் வந்து எங்களுடைய கூட்டத்தில் பங்கு பெற்றார்கள், அழைப்பு விடுத்தார்கள். அது நிமித்தமாக இன்றைய நாளிலே என்னுடைய வார்த்தை உங்களோடு கொடுக்கும்படியாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் இல்லையா. நம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா இந்த அருமையான மத்தியான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனை எப்படியாக தகப்பனேப்பா இளம் போதகர்கள் ஐக்கிய கூடுகையில் தகப்பனே நாங்கள் இந்த புள்ளரம்பாக்கம் ஏரியாவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து உங்களுடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியாக உண்மை தோத்தரிக்கும்படியாக கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலிருந்து தகப்பனே இந்த நேரத்திலும் வேதாகமத்திலிருந்து சில காரியங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது கர்த்தர் எங்களோடு இடைபடுங்க, எங்களோடு பேசுங்க தகப்பனே. ஒவ்வொருடைய இருதயத்தின் வாஞ்சைகள், மனதின் விருப்பங்கள் எல்லாற்றையும் நீர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறேன். நீர் எங்களோடு இடைபடுங்க, விசேஷ விதமாக எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையில தகப்பனே நீர் பேசுகிற தீர்க்கதரிசன வார்த்தையாக வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படி செய்யப்படுகிறதற்காக உமக்கு நன்றி. அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இன்றைய நாளிலே வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்தை நம்ம வாசிப்போம். உங்களை அந்தகாரத்தில் நின்று புண்ணியங்களை அறிவிக்கும் கொள்ளும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும்
அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் இன்றைய நாளில நம்ம பார்த்து நம்முடைய காரியத்தை சொல்லுகிறதான ஒரு காரியம், நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து நம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவைத்த புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் அனைவரும் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். அல்லேலூயா. அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சேனையில அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் நாம். அல்லேலூயா. அநேகருக்கு சுவிசேஷம் சொல்லப்படுகிறது, அநேகர் இருக்கிறாங்க. ஆனா அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக சிலரே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இல்லையா? அல்லேலூயா. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஊழியத்துல செய்யறதுல நிலைத்திருக்கிற அனுபவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிலைத்திருக்கும்படியாக நாம அழைக்கப்படுறோம். எப்போ ஒரு செடி ஒரு இடத்துல நல்லா நிலைச்சிருந்து அது வளர்கிறதோ அப்பதான் அந்த செடி கனி கொடுக்க முடியும். அல்லேலூயா. அப்படி கனி கொடுக்காதபடி இல்லையா, ஒரு செடியை நம்ம ஒரு இடத்துல பிடிங்க ஒரு இடத்துல பிடிங்க அப்படி இப்படின்னு வச்சுட்டே இருந்தோம்னா அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்மை அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி நாளே சொல்கிறார். அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில, தெரிந்து கொள்ளப்பட்ட அழைக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டிய சில காரியங்களை இந்த நாள்ல நாம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் இல்லையா? நம்ம எல்லாருக்குமே வேதாந்தத்தை நிறைய முறை படிச்சிருப்போம், வேதாந்தத்தை நிறைய முறை தியானித்திருப்போம், வேதாந்தத்தை நம்ம அநேகருக்கு நம்ம போதிக்கிறவர்களாக நாம இந்த இடத்துல இருக்கிறோம் இல்லையா? இருந்தாலும் பேசிக்கா நம்மளுக்கு எல்லாருக்குமே நாமெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, யார் நம்மளாம் யாரு? ஆசாரிய கூட்டம். அது சரி. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமானவர்கள். சரியா? எல்லாரும் அந்த வசனத்தை வச்சே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. நாம எல்லாம் அவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள். அதுக்கப்புறமா தான் இது எல்லாமே. அநேக நேரங்களில் நம்ம சபைகள்ல ஊழியத்துக்கு செல்கிற பாதைகள் எல்லாம் நம்ம என்ன பண்றோம், நம்ம விசுவாச குடும்பத்தினர் பார்த்து சபையாரை பார்த்து நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த காரியத்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 1:12, அவருடைய நாமத்தை மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் பைபிள். முதல்ல நம்ம பைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் LLR கொடுப்பாங்க இல்லையா? LLR கொடுக்காம யாருமே லைசன்ஸ் வாங்க முடியாது இல்லையா? LLR வாங்கணும். அதுதான் முதல்ல குவாலிஃபிகேஷன். இதுதான் நம்ம எல்லாருமே இந்த ஒரு ப்ராசஸ்ல கடந்து வந்திருக்கிறோம். அவர் மேல விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரும் இல்லையா? நம்முடைய விசுவாச வாழ்க்கை இல்லையா அதோட முடிந்து போகிறதுக்கு இல்லவே இல்லை இல்லையா? எத்தனை பேர் இதை நம்புறீங்க? நம்முடைய விசுவாச வாழ்க்கை அதோட முடிஞ்சு போனது கிடையாது இல்லையா? உலக பிரகாரமா இந்த லைசன்ஸ் எடுக்கணுமாலே என்னாச்சு, ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணோம், மறுபடியும் போய் டெஸ்ட் பண்ணணும், மறுபடியும் லைசன்ஸை புதுப்பிச்சு கொள்ளணும் இல்லையா? இங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும், அந்த விசுவாசத்துல வளருகிறவர்களாக நம்ம காணப்படுறோம் இல்லையா? ஒவ்வொருவரும் நம்ம வளர்ந்திருக்கிறோம், அதுல நம்பிக்கை ஒரு சந்தேகமும் இல்லை. அந்த வளர்ந்திருக்கிறனாலதான் கர்த்தர் நம்ம கையில ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஊழியத்தை கொடுத்து நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஊழியத்தை செய்யும்படியாக அழைத்திருக்கிறார். இப்ப இதுல என்ன ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த விசுவாசத்தின் அளவை என்னைக்காவது நம்ம சோதிச்சு பார்த்துருக்கிறோமா இல்லையா? இந்தபடிய விசுவாசத்தின் அளவை என்னைக்காவது நம்ம சோதிச்சு பார்த்துருக்கிறோமா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேதாந்தத்துல விசுவாசிகளின் தகப்பனாக யாரும் குறிப்பிடுகிறாரு? ஆபிரகாமுடைய வாழ்க்கை இல்லையா? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் இருந்தது இல்லையா? அவர் அழைக்கிறார், 25 வருஷமா போராட்டம் இல்லையா? அதுக்கு குழந்தையை கொடுப்பேன், சந்ததியை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை கர்த்தர் கொடுத்துட்டு இருந்தாரு இல்லையா? அநேக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துச்சு இல்லையா? சாத்தான் நயவஞ்சகமாக அநேக காரியங்களை அவருடைய வாழ்க்கையில கொண்டு வந்தார். இருந்தாலும் கர்த்தர் வாக்குரைத்த உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில
நாம எந்த ஒரு நோக்கத்துக்காக பிடிக்கப்பட்டிருக்கிறோமோ, கர்த்தர் எந்த ஒரு நோக்கத்துக்காக நம்மை அழைத்திருக்கிறாரோ அதை நிச்சயமாக அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க வேதாகமத்துல நீங்க திரும்பி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லப்பட்டது. ஆதியாகமம் 22வது வசனத்தை நீங்க 22ஆம் அதிகாரத்தை நீங்க நேரம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நடந்த சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில இல்லையா 3 காரியங்களை நான் வேகமாக சொல்லி முடிக்க இருக்கிறேன். இல்லையா 3 காரியம். எப்போ நம்ம எந்த ஒரு சத்தியத்தை கேட்டாலும் இல்லையா நீங்க இந்த 3 பேராமீட்டர், அதாவது 3 அளவை நாம வைத்து நம்ம பார்க்கிறவர்களாக காணப்படுறோம். முதலாவதாக இந்த சத்தியத்துல, இந்த வசனத்துல தனிப்பட்ட எனக்கு என்ன போதனை இருக்கிறது, தனிப்பட்ட என்னுடைய விசுவாச வாழ்க்கைக்கு, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன சத்தியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. இரண்டாவதாக அந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்துல என் குடும்பத்திற்கு என்ன காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது, என் குடும்ப வாழ்க்கைக்கு, என்னுடைய மனைவி பிள்ளைகள், என்னுடைய கணவன் பிள்ளைகள், என்னுடைய வாழ்க்கையில, எங்க குடும்ப வாழ்க்கையில என்ன சத்தியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. மூன்றாவதாக கர்த்தர் கொடுத்திருக்கிற ஊழியம், ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் என்ன என்னோடு பேச விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த 3 காரியங்களை நீங்க எல்லா சூழ்நிலையிலும் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். இந்த நாள்ல தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில முதலாவதாக தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படியாக நாம காணப்பட வேண்டும். நம்முடைய விசுவாச வாழ்க்கை, ஆதியிலே கர்த்தர் நம்மை தெரிந்தெடுக்கப்பட்டு நம்மை பிள்ளைகளாக அவர் அதிகாரம் கொடுத்தாரே, அந்த நேரத்தில் இருந்த விசுவாசம் எப்படியாக இருக்கிறது, இன்று நாளிலே நம்முடைய விசுவாசம் எப்படியாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இல்லையா? நீங்க 22ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, தேவன் ஆபிரகாமை சோதித்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் சோதனை விரும்புறீங்க? எத்தனை பேர் சோதனை விரும்புறீங்க? யாருக்குமே ஜீவ திருட வேண்டாமா? சோதிக்கப்பட்டு பொன்னாக துலனம் பண்ணதுக்கு அப்புறமா என்ன நம்மளுக்கு நமக்கென்று நியமிக்கப்பட்டு. அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி சோதித்தார் தெரியுமா? எப்படி சோதித்தார்? அவர் ஒரே குமாரனா இருந்தது. ஈசாக்கு பலி கொடுக்க முடியாது. அப்ப ஒரே குமாரனா இருந்தது. அதுக்கு முன்னாடி இஸ்மவேல் ஒருத்தர் இல்லையா? கர்த்தர் அந்த அதிகாரத்தை நீங்க முன்னாடி வாசித்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாரு? அவனை என்ன பண்றாரு? இஸ்மவேலை பேக்கப் பண்ணி அனுப்பிச்சிடுறாரு. ஈசாக்கு பிறக்கிற வரைக்கும் இஸ்மவேல் தான் எனக்கு ஒரே பையன் சொல்லி குடும்பத்துல ஒரே சந்தோஷமா இருந்தாங்க. இப்போ ஈசாக்கு வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க? இஸ்மவேல் அனுப்பிட்டாங்க. இப்போ தான் கர்த்தர் என்ன பண்றாரு? சோதிக்கிறார். உங்க கையில சூழ்நிலைகள் என்ன சொல்றது தலைக்கு மேல போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நேரத்துல தான் ஒரு ஆவிக்குரிய போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில். அல்லேலூயா. ஒருவேளை நான் உலக பிரகாரமாக யோசிக்கிறேன், உலக பிரகாரமா நான் யோசிக்கிறேன். யோசிச்சு பாருங்க, ஒருவேளை வீட்டுல இஸ்மவேல் இருக்கிறாரு. கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து நீ ஈசாக்க பலி கொடு அப்படின்னு சொல்லியிருந்தா எப்படி இருந்திருக்கும்? உலக பிரகாரமா நான் யோசிச்சேன்னா சரி இவன் போனா இல்லையா? ஆனால் கர்த்தர் அப்படின்னு சொல்ல அவனையும் அனுப்பிட்டாரு. அதுதான் உண்மையான போராட்டம். அல்லேலூயா. கையில ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலை. இவன் போயிட்டா இதுக்கப்புறமா இதுக்கே நான் 25 வருஷமா காத்துட்டு இருந்தேனே, இதுக்கே இவ்வளவு போராட்டம் இருந்ததே, இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தேனே இல்லையா? நமக்கு எல்லாம் தெரியும். இப்போ திரும்பி பலியிட்டு போனா சாரா என்ன சொல்லுவா, வீட்டுல என்ன சொல்லுவாங்க, மற்றவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும், இதெல்லாம் நம்ம இல்லையா சபையில மக்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கிற காரியம். ஆனால் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய சத்தியம் என்ன? எல்லாவற்றையும் இழந்து இருக்கிற நேரத்துல கர்த்தர் கொடுக்கிற சோதனையில நாம ஜெயித்து காட்ட வேண்டும். அல்லேலூயா. அதுதான் உண்மையான ஆவிக்குரிய விசுவாசம். அல்லேலூயா. தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். இந்த சூழ்நிலையில ஆபிரகாம் செய்தது என்ன? ஈசாக்கை கூப்பிட்டு போறாரு, மலைக்கு மேல கொண்டு போறாரு இல்லையா? அந்த அதிகாரத்துல அழகாக சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 2வது வசனத்துல பிற்பகுதியில நீங்க பாருங்களேன். நான் வாசிங்கிறது, நான் உனக்கு குறிக்கும் மலையின் மேல் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. அல்லேலூயா. இதுல முக்கியமா கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஆவிக்குரிய சத்தியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அநேக நேரங்களில் ஊழியக்காரர்களாக தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம
எடுக்கிற முடிவுகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா எனக்கு தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். நான் ஏன் அந்த மலைக்கு போனேன், எங்க வீட்டு பக்கத்துல ஒரு மலை இருக்கு, நான் இந்த இடத்துல இதை செய்வேனே, நான் அதை செய்வேனே, இதை செய்வேனே அப்படின்னு சொல்லி சுயமாய் முடிவெடுக்கிற நிலைமைகள். ஒருவேளை ஆபிரகாம் கர்த்தர் சொன்ன நான் உனக்கு குறிக்கும் மலை ஒன்றின் மேல் அவனை, அந்த மலைக்கு ஆபிரகாம் ஈசாக்கை கொண்டு போய் பலியிட போல அப்படின்னு சொன்னா ஆட்டுக்குட்டி ஆட்டுக்கடை என்ன இருக்காது, கிடைச்சிருக்காது. புரியுதா நான் சொல்றது? அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை கர்த்தர் சொல்ற விதமா செஞ்சீங்கன்னாதான் உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற நன்மை கிடைக்கும். அல்லேலூயா. இது ஒரு ஆவிக்குரிய சத்தியம். அநேக நேரங்களில் நம்முடைய கன்வீனியன்ஸ், நம்முடைய வசதிக்கு ஏற்றதுபடி நாம காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அநேக நினைக்கும். அது முக்கியமாக கர்த்தருடைய இல்லையா சித்தத்திற்கு ஏற்றதாக இருக்குமா என்பதை நம்ம சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுது. இந்த நாளிலே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நாம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இல்லையா, அவருடைய விசுவாசம் ஒன்று இல்லையா. அவர் அந்த 2 ஊழியக்காரர்களை பார்த்து சொல்லுவாங்க, அங்க போய் திரும்ப வருவோம் அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் அவருடைய விசுவாசத்தை குறிக்கிறது, நம்ம அதெல்லாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய 2 முக்கியமான ஆவிக்குரிய சத்தியம் என்ன என்று சொல்லி பார்த்தால், உங்களை எல்லாம் ஒரு ட்ரைன் பண்ணிட்டு கண்ட்ரி எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கிற எல்லாம் இழந்து போன சூழ்நிலையில கர்த்தர் சோதிப்பார். அந்த சோதனைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து அதில் ஜெயிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அடுத்தபடியாக அந்த சோதனையின் மத்தியில கர்த்தர் என்ன வார்த்தையை சொல்கிறாரோ அதற்கு செவி கொடுத்து அந்த வார்த்தைக்கு அதன்படி கீழ்ப்படியும் போது கர்த்தர் நமக்கு ஒரு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஒரு சுதந்திரத்தை நாம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. மூன்றாவதாக இந்த இடத்துல முக்கியமாக ஒரு காரியம், சோதனைகள் போராட்டங்கள் இல்லாத மனிதர்களே இல்லை. நாம அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சு கொண்டிருக்கிறோம், நமக்கும் போராட்டம் உண்டு இல்லையா. போராட்டம் இல்லாத மனிதர்கள் இல்லவே இல்லை. ஆனா இது ஒரு முக்கியமான ஒரு பாடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நம்ம நார்மலா யோசிச்சு பாருங்க, உலக பிரகாரமாக ஒரு இப்படியான ஒரு டென்ஷன் நிறைந்த ஒரு சூழ்நிலை இல்லையா. நம்ம கிட்ட இருக்கிறது நம்ம எக்ஸாம்பிள் நல்லா புரியுற மாதிரி நம்ம சொல்லுவோம். குடும்பத்தில் முக்கியமான ஒரு செலவு வரப்போகுது, வீட்டில் ஒரு கல்யாணம் வச்சுருக்கிறோம், வீட்டில் ஒரு 50,000 ரூபாய் சேர்த்து வச்சுருக்கிறோம் இல்லையா. 50,000 ரூபாய் இருக்குது, மனைவி பிள்ளைங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த பைசா இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் ஏதோ ஒரு எமர்ஜென்சி, ஏதோ ஒரு காரியத்தை இந்த 50,000 ரூபாய் தூக்கிட்டு போய் இன்னொரு இடத்துல கொடுக்க வேண்டிய சூழ்நிலை, வேற யாருக்கோ உதவி செய்யணுமோ வேற யாருக்கோ கொடுக்கணும்னு ஒரு சூழ்நிலை. என் மனசு எப்படி இருக்கும்? வீட்டுக்கு தெரியாமல் இந்த காரியத்தை செய்யணும், என் மனசு எப்படி இருக்கும்? படப்படக்கும், அங்கலாய்க்கும். வீட்டுக்கு தெரிஞ்சா நான் என்ன பண்ண போறேன் இல்லையா, போராட்டம் இருக்கும், நிறைய பேருக்கு பேச முடியாது, ஒரு கலக்கம் நிறைந்ததாக காணப்பட்டு கொண்டு இருக்கும் இல்லையா. எந்த காரியத்தை செய்யறோம், சரியா செய்யறோமா தவறா செய்யறோமா, முடிவெடுக்கிறதுல ஒரு அங்கலாய்ப்பு, அநேக போராட்டங்கள் வந்து கொண்டே இருக்கும். இந்த இடத்துல ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, மகனை ஈசாக்கு என்ன பண்றாரு, கட்டி பலிபீடத்தினால தூக்கி வச்சுட்டாரு. தூக்கி வச்சதுக்கு அப்புறமா என்ன நடக்குது அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி, எத்தனாவது வருஷம் நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை அங்கே, தேவனுடைய வார்த்தை அங்கே எங்கே வரணும் இல்லையா. ம் ம் 10வது வருஷத்தை நம்ம வாசிப்போம். தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தி எடுத்தான். 11. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அல்லேலூயா. அதற்கு என்ன சொன்னா, இதோ இதோ அடியேன். இது ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தரோடு இருக்கிற அந்த கம்யூனிகேஷன் இல்லையா, கர்த்தரோடு இருக்கிற அந்த நம்ம ஜெபிக்கிற ஜெபம், கர்த்தரோடு இருக்கிற உறவு, தனிப்பட்ட வாழ்க்கையில தெரிந்தெடுக்கப்பட்ட மனிதர்களாக இருக்கிற ஊழியக்காரர்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில how quickly, how frequently we are communicating with God. நம்ம எவ்வளவு வேகமாக எவ்வளவு சீக்கிரமாக கர்த்தரோடு தொடர்புல இருக்கிறோம் என்பது ஒரு முக்கியமான காரியம். அல்லேலூயா. உலகத்துல போராட்டங்கள் இருக்கு, உபத்திரவங்கள் இருக்கு, அநேக காரியங்கள் இருக்கு. ஆனா நாம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தரோடு இருக்கிற அந்த கம்யூனிகேஷனை ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது. அல்லேலூயா. அநேக நேரங்களில் நம்ம வாழ்க்கையில வர சோதனையில வர பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு போராட்டம் குடும்பத்தில் வந்துடுச்சு, ஊழியத்தின் பாதையில் வந்துடுச்சுன்னா நம்முடைய ஜப வாழ்க்கை என்ன ஆகுது? ஒன்றே சொல்லுங்க, நம்ம எல்லாம் ஊழியக்காரங்க, ஜப வாழ்க்கையில் ஒரு தொய்வு வருதா இல்லையா? இல்லையா? நிச்சயமாக இல்லைன்னு மறுக்கவே முடியாது.
வேத வாசிப்பில் ஒரு தொய்வு வருதா இல்லையா? இருக்கு, அநேகருடைய வாழ்க்கையில இது காணப்படுகிறது இல்லையா? ஆபிரகாம் அந்த நாளில அந்த பலிகளை எடுத்து ஈசாக்கை வச்சுட்டு, ஈசாக்கை பலிபீடத்துக்கு வச்சுட்டு அவர் அந்த போராட்டத்துக்குள்ள உபத்திரத்துக்குள்ள கலக்கத்தோட என்ன செய்ய போறோம் தெரியாம அப்படி இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? கர்த்தருடைய சத்தத்தை கேட்டிருக்கவே முடியாது. இன்றைய நாளில நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில எப்பேற்பட்டதான போராட்டம், கலக்கம், நிந்தை, உபத்திரவங்கள் எது இருந்தாலும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறதுல நம்ம ஒரு நாள் விட்டு விடக்கூடாது. அல்லேலூயா. இது ஒரு முக்கியமான காரியம். அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்றோம்? கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு பதிலாக அங்கும் இங்க ஓடிக்கொண்டிருக்கிறோம். நான் அவங்கள போய் பார்க்க போறேன், இவங்கள போய் பார்க்க போறேன், அதை செய்ய போறேன், இதை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களில் நாம டைவர்ஷன் எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் இன்றைய நாளில் சொல்லுகிற ஒரு காரியம், அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் இல்லையா? அதுக்காக நம்ம தொடர்பிலே இருக்கணும். கர்த்தருடைய வேதத்தை வாசித்து ஜெபித்து ஒவ்வொரு நிமிடம் கர்த்தருடைய வார்த்தை எனக்காக என்ன வெளிப்படுகிறது என்பதை உணர்ந்து கொள்கிறவர்களாக, இந்த தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த காரியங்களை நம்ம செய்யவில்லை என்று சொன்னால், இந்த 3 காரியங்கள் இல்லையா, கர்த்தரோடு இருக்கிற அந்த தொடர்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தர் குறிப்பிட்ட இருக்கிற அந்த ஒரு காரியத்தை, அந்த இடத்தை அவர் சொல்லி இருக்கிற பிரகாரமாக நாம செய்ய வேண்டிய எல்லா சூழ்நிலைகளிலும் ட்ரையான போது வருகிற சோதனைகளில் சோர்ந்து போகாதபடி அந்த சோதனையை மேற்கொள்கிறவர்களாக நாம காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இப்படி இந்த 3 காரியத்துல நம்ம உறுதியா இருந்தோம்னுச்சுன்னா நம்முடைய தனிப்பட்ட விசுவாச வாழ்க்கையில, தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நாளும் சத்துரு நமக்கு எதிராக வரவே முடியாது. அது வந்தாலும் சரி, நாம் ஜெயம் எடுக்கிறவர்களாக, வெற்றி எடுக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். அல்லேலூயா. ஒரு கவியை நம்ம பாடுவோமா? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்ற ஒரு பாடலை நாம பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துதியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துதியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடுத்தபடியாக குடும்ப வாழ்க்கை. கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனமா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்ப வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? அநேக நேரங்களில் நம்ம பாஸ்டரா இருக்கிறோம், எவாஞ்சலிஸ்டா இருக்கிறோம், பிஷப்ஸா இருக்கலாம், என்ன ஒரு ஊழியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கலாம், நம்முடைய அழைப்புல ஓடிக்கொண்டிருக்கலாம். நாம் குடும்பத்தை எப்படி பராமரிக்கிறவர்களாக காணப்படுகிறோம்? குடும்பம் அதுதான் நம்முடைய முதல் மிஷனரி பணித்தளம். அல்லேலூயா. குடும்பத்தை நாம சீர்படுத்த அழைக்கப்பட்டோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆவிக்குரிய சத்தியத்தை நீங்க எல்லாருமே உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். யோசுவா சொல்றது என்ன? நானும் என் வீட்டார்கள் என்றால் கர்த்தரே செய்யும். இதுல ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, குடும்பமா நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைக்கும் போதுதான் சத்ருவான என்ன பண்ணுவான்? அநேக போராட்டங்களை, உபத்திரவங்களை கொண்டு வந்து குடும்பத்தை சீர்குலைக்க நினைத்து கொண்டிருப்பான். அல்லேலூயா. ஒரு நிமிஷம். இந்த குடும்பம் என்று சொல்லும் பொழுது ஒரு ஐக்கியம், அந்த ஃபெல்லோஷிப், அந்த ஐக்கியம் நம்ம குடும்பத்துக்குள்ள காணப்பட வேண்டும். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். வேதாமத்துல நம்ம பார்க்கிறோம், ஒரு வசனம் அழகாக நம்ம சொல்லுவோம் இல்லையா? மத்தேயு இல்லையா 18ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஜபிக்கிறத குறித்ததான நம்ம தேவைகளை சொல்கிறதான ஒரு காரியம். மத்தேயு 18:20 வாசிப்போம். எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று
என்றார் இல்லையா? இந்த வசனம் நம்ம அடிக்கடி நம்ம ஜெபிக்கும் போது யூஸ் பண்ற ஒரு காரியம் இல்லையா? ஆனா இதற்கு முந்தின வசனத்தை நீங்க வாசிங்களே, இது ரொம்ப அல்லாமலும் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்கிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியிலே எல்லாம் சொல்லுங்களேன், பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற அல்லேலூயா. அநேக நேரங்களிலே நம்முடைய ஜெபம், நம்முடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், நம்முடைய ஆசீர்வாதம் தடைக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, வீட்டுல கணவர் ஒரு சைடுல ஜெபம் பண்ணிட்டு இருப்பாரு, மனைவி ஒரு சைடுல ஜெபம் பண்ணிருப்பாங்க, பிள்ளைங்க ஒரு சைடுல சுபிச்சுட்டு இருப்பாங்க. அந்த ஒரு மனத்தை, அந்த ஐக்கியம், ஒருமனப்பாடு காணப்படுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. குடும்ப ஜெபம் அப்படின்னு செய்யணும்னு உட்காரும் போது என்னைக்காவது சமாதான குலைச்சல் இல்லாம சந்தோஷமா குடும்ப ஜெபம் பண்ண முடிகிறதா? வீட்டுல எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமா எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட முடியுதா? யோசித்து பாருங்க. அநேக நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், என் பையன் வேலைக்கு போயிட்டு வரோம், அவன் வரத்துக்கு லேட் ஆகும், அவர் ஊழியத்துக்கு போயிருக்காரு, அவர் வரத்துக்கு லேட் ஆகும், இல்லை என் மனைவி இப்போ தான் சமையல் இல்லாத முடிக்க போகிறாங்க, அவங்க வரத்துக்குள்ள நம்ம பாடலை ஆரம்பிச்சிடலாம். அப்படியே எல்லாரும் வந்து உட்கார்ந்தாலும் என்ன நடக்கும்? நான் நினைக்கிற பாட்டை பாடு, நீ நினைக்கிற பாட்டை பாடு, நான் ஜெபம் பண்ணணும், நீ தான் ஜெபம் பண்ணணும், அதை செய், நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இது வந்து அநேக நேரங்களில் சத்துவானவனுடைய உட்புகுதல். இதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நாம நினைக்கிறோம் இது குடும்பத்தில் நடக்கிறது தானே, சாதாரணமாக நடக்குதானே அப்படின்னு சொல்லி இல்லையா? அநேக இடத்துல நான் சொல்லுகிற ஒரு காரியம், ஊழியக்காரர்கள் அநேக நீங்கள் தெரிஞ்சிருக்கிறது தான். சத்துருவானவனோட ஒரு கருப்பு கலர் ட்ரெஸ்ஸை போட்டு சாத்தா 2 கொம்பை வச்சுட்டு இருக்கிறது இல்லையா? டெய்லி அப்படி வீட்டுக்குள்ளே வந்து ஒரு அட்டண்டன்ஸை போட்டு விட்டுட்டு போயிட்டு, அதுதான் சத்துருவானவனுடைய வேலை. குடும்பத்தில் ஆசீர்வாத குறைச்சல், ஐக்கியத்தை கெடுத்து விட்டுட்டு போயிடும். எப்படியா? ஞாயிற்றுக்கிழமை காலையில் சபைக்கு எல்லாரும் ஒன்றா போகணும்னு கிளம்புவோம். அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சண்டை வரும். நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன், நான் வீட்டில் தான் இருப்பேன், நீங்களாம் போங்க இல்லையா? நான் உங்கள் கூட வர மாட்டேன், நான் தனியாக போகிறேன். இல்லை நான் இன்னைக்கு நான் ஜெபம் பண்ண வர மாட்டேன், நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, நான் தூங்க போகிறேன். இப்படி ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையே, சம்மந்தமே இல்லாத பிரச்சனையே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆவியில் நிறைஞ்சி மிச்சம் இருக்கிற 3 பேர் 4 பேர் ஆவியில் நிறைஞ்சி ஜெபிச்சுட்டு இருப்போம். நம்ம நினைக்கிறது நம்ம நினைக்கிற ஜெபிச்சுட்டு இருக்கோம். ஆனால் அந்த இடத்துல அந்த ஒருமனப்பாடு இல்லாதபடினால நம்முடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் கேட்கப்படுகிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆவிக்குரிய சத்தியம். அநேக ஊழியக்காரர்களை, தேவனுடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளை சத்ருவானன் இப்படிதான் குறி வைத்துக் கொண்டிருக்கிறான். அநேக ஊழியக்காரருடைய குடும்பத்தை சத்ருவானன் குலைக்கிறதுக்கு காரணம், பிள்ளைகளை தவறான வழிகளுக்கு கொண்டு செல்கிறது. பிள்ளைகள் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி, தாயாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி பிள்ளைகளை பிரித்து செல்வதற்கு காரணமே இந்த சத்ருவானவன் இந்த ஐக்கியத்துக்குள்ள, ஒருமனப்பாட்டிற்குள்ள கொண்டு வராதபடி குடும்பத்தை சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறான். இதில் நாம் ஜாக்கிரதையாக உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இதற்கு முக்கியமான ஒரு காரியம், எப்படி இதுல போனோம், இதை எப்படி நம்ம மேற்கொள்ள முடியும் இல்லையா? எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரு சொல்யூஷன் தேவை. இதை எப்படி மேற்கொள்ள முடியும் இல்லையா? சத்தங்க வெளியில இருந்து வரும், சவுண்ட் மேல வந்துட்டு வெளியில. சரி, இதை எப்படி நம்ம மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லி வரும்போது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியம். அல்லேலூயா. நாம் எல்லாரும் எப்படி மாறணும்? சமாதானம் பண்ணுகிறவர்களாக மாறிவிட வேண்டும். அல்லேலூயா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சமாதானம் பண்ணுகிறவர்கள் இருக்கிற முக்கியமான குணநலன்கள் என்ன தெரியுமா? முதல்ல விட்டு கொடுத்துருவாங்க. விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்கும். நான் சொல்றதான் ரைட்டு, நான் சொல்றபடி தான் செய்யணும், நான் சொல்றபடி தான் நீங்க செய்யணும். விட்டு கொடுங்க. அடுத்தபடியாக மன்னிக்கிற குணம் காணப்பட வேண்டும். மன்னிப்பு இல்லாம ஒன்றுமே கிடையாது. மன்னிக்கிற குணம் நம்ம கிட்ட காணணும். சில நேரங்களில் நாம எல்லாமே கரெக்டா செஞ்சு கொண்டு இருப்போம், ஆனா தாழ்ந்து போக வேண்டிய சூழ்நிலை வரும். விட்டு கொடுங்க, தாழ்ந்து போங்க.
இந்த காரியங்களை நம்ம பண்ணும்போது சமாதானம் பண்ணுகிறவர்களாக காணப்படும் இல்லையா? ஒருவேளை குடும்பத்துல எப்படியான ஒரு ஐக்கியத்தை சத்ருவானவன் குலைச்சு கொண்டிருந்தா, பிரச்சனைகள் போராட்டம் குடும்பத்துக்குள்ள வந்துட்டு இருந்தா, நீங்க விட்டு கொடுக்க வேண்டி இருந்தா விட்டு கொடுக்க. ஒரு பக்கம் ஒருவேளை உங்க பக்கத்துல நியாயம் இருக்கலாம், நீங்க சொல்றது சரியாக இருக்கலாம், வேதத்தின்படி அது சரியாக இருக்கலாம். ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. யார் இடத்துல நீங்க போய் ப்ரூவ் பண்ணப்பட்ட உங்களுடைய சொந்த குடும்பம். நீங்கள் ஒரு நாள் விட்டு கொடுத்து பாருங்க, 2 நாள் விட்டு கொடுத்து பாருங்க, அன்பினாலே மன்னித்து பாருங்க. உங்களுடைய கண்ணீர் வேதனையை கர்த்தரிடத்தில் சொல்லி பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிற தேவன். அவர் வெளியரங்கமாய் பதில் இருக்கார். குடும்பத்துல கூட இருக்கிறவங்க வாட்ச் பண்ணுவாங்க, 2 நாள் பார்ப்பாங்க, 3 நாள் பார்ப்பாங்க. ஏன் இந்த மனுஷன் வித்தியாசமா இருக்கிறாரு, இப்படி இருக்க மாட்டாரு, ஏன் இந்த மனைவி இப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்க மாட்டாங்களே. மாற்றம் கண்டிப்பாக வரும். அதற்கு நாம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், சமாதானம் பண்ணுகிறவர்களாக நாம மாற வேண்டும். சத்ருவானவன் குடும்பத்தை குலைக்க நினைக்கிற வேளையில ஐக்கியத்தை விரும்புகிறவர்களாக, விட்டு கொடுக்கிறவர்களாக, பெருமை இல்லாதவர்களாக, மன்னிக்கிறவர்களாக நாம் எந்த நாளிலே முற்படுகிறோமோ அப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஊழியத்தை உண்மையாக நம்முடைய குடும்பத்திலே செய்கிறவர்களாக காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் எழுந்து கொள்ள வேண்டிய காரியத்தை பார்த்தோம். குடும்ப வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். குடும்பத்துல சமாதானம் இல்லாம நீங்க போய் ஸ்டேஜ்ல நின்னோம் ஒரு இடத்துல போய் இயேசு நல்லவர்னு சொல்ல முடியாதுங்க. போராட்டம் இருக்கும், கஷ்டம் இருக்கும். நம்ம வாழ்க்கையை பார்க்குறவங்க, நம்ம குடும்பத்தை பார்க்குறவங்க கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க. இன்றைய நாளில் யாரிடத்துல நாம ஒப்புரவாக வேண்டுமோ, யாரை நாம் மன்னிக்க வேண்டுமோ, யாரிடத்துல நாம் ரெக்கன்சில் பண்ண வேண்டுமோ அவர்களிடத்துல போய் ஒப்புரவாகும்படி, மன்னிக்கும்படி, அன்பு பாராட்டும்படி நாம ஒப்பு கொடுப்போம். இந்த குறைகளை நாம் நமக்குள்ளாக வைத்துக் கொண்டு நிறைவான தேவனை நாம் மற்றவர்களுக்கு எப்படி சொல்ல முடியும்? இது நமக்குள்ளாக கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி. இந்த நாளில் நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக ஒரு முக்கியமான ஒரு காரியம், ஊழியத்தின் பாதையில நம்முடைய வாழ்க்கை எப்படியாக காணப்படுகிறது. ஊழியத்தின் பாதையில தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து பார்த்தோம். விசுவாசத்தை அப்படியாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா? கர்த்தர் சொல்லுகிற காரியத்துக்கு இப்படி நாம் பார்த்தோம். அவர் சொல்லுகிற எல்லா சூழ்நிலையும் கைவேறி போன சூழ்நிலையில நம்ம விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி பார்த்தோம். கர்த்தரோடு இருக்கிற உறவு ஜெப வாழ்க்கையை குறித்து நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக குடும்ப வாழ்க்கையை பார்த்தோம். குடும்ப வாழ்க்கையத்துல ஐக்கியம் ஒரு முக்கியமான ஒரு பங்கு. ஐக்கியத்துல விட்டு கொடுக்கிறவர்களாக, சமாதானம் பண்ணுகிறவர்களாக நாம காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவதாக ஊழிய வாழ்க்கை, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், நாம அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக, அவருடைய சந்ததியாக, ராஜரீக ஆசாரிய கூட்டமாக, பரிசுத்த ஜாதியாக, அவருக்கு சொந்தமான ஜனமாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம நம்முடைய ஊழிய வாழ்க்கையில எப்படி காணப்பட வேண்டும்? இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். குப்பையுமாக எண்ணுகிறேன், நான் அடைந்தாயிற்று, அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையா தொடர்கிறேன். தொடர்ந்து படிப்போம். இந்த இடத்துல கொஞ்சம் படிப்போம். இது ஒரு முக்கியமான இந்த 4 வசனங்களை நீங்க வேதாமத்துல நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப நீங்க வாசித்து பாருங்க இல்லையா? எதற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறோம்? நம்ம இந்த நாள்ல முதலாக வாசித்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவரால் எதற்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன்? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக, அவரை குறித்ததான காரியங்களை சுவிசேஷமாய் சொல்லும்படியாக, அநேகரை அவருக்குள்ளாக வழிநடத்தும்படியாக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் இல்லையா? அப்போ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா எதற்காக பிடிக்கப்பட்டேன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை, இயேசு கிறிஸ்துவை குறித்தான சுவிசேஷத்தை மற்றவர்களுக்காக சொல்லும்படியாக நான் பிடிக்கப்பட்டேன். அல்லேலூயா. அந்த பிடிக்கப்பட்ட அனுபவம் எப்படியானா, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். பவுல் அப்போஸ்தலன் போல படித்த ஒரு பெரிய மேதை யாருமே இல்லை இல்லையா? அவர் என்ன பண்ணாரு? கமாலியின் பாதத்திலிருந்து அவர் படித்து பெரிய
இப்போ இந்த காலத்தில் சொன்னால் பிஹெச்டி, டபுள் பிஹெச்டி, ட்ரிபிள் பிஹெச்டி அவர் வாங்கியிருப்பாரா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனிதர், அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவர் என்ன சொல்றாரு இல்லையா, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். அதே போல அடுத்த வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா கவனிங்க. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் நானேன் என்று எண்ணாமல். அல்லேலூயா. இந்த சத்தியம் நம்ம ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பைபிள் ஒரு தடவை வாசித்துட்டு 2 தடவை வாசித்துட்டு எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லி ஒரு நாளும் நாம நினைத்து விடவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, நல்லா புரியுது. அந்த வசனத்தை நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. அந்த 4 வசனத்தை அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. அவரால் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினேன். யாருமே 100% கிடையாதுங்க. அல்லேலூயா. யாருமே 100%, இயேசு கிறிஸ்துவை தவிர யாருமே 100% கிடையாது. எல்லாரும் குறைவுள்ள மனிதர்கள் தான். ஆனால் நம்ம எப்படி நினைத்து கொள்ளக்கூடாதான், எனக்கு எல்லாம் தெரியும், நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன், எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் நாம் நினைத்து விடக்கூடாது. அப்படியாக இல்லாதபடி என்ன பண்ணணும், அவர் எதற்காக என்னை தொடர்ந்தால் ஊழியத்தை செய்யும்படியாக என்னை இந்த காரியத்திற்காக அழைத்திருக்கிறார், இந்த காரியத்தை செய்யும்படியாக அவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த ஒரு காரியத்தை கடைசி வரைக்கும் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆதியிலே கொண்ட அன்பை விட்டுவிட்டாயின்னு சொல்லி இல்லையா நம்ம பார்க்கிறோம். நம்ம இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் நம்ம ஊழியத்துக்கு அழைச்ச புதுசுல எப்படி வாஞ்சியா நம்ம காரியங்களை செஞ்சோம். இன்றைக்கு நாம் இருக்கிற நிலைமை என்ன இல்லையா? ஒவ்வொரு நம்மளை தனியா ஒரு ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணி பார்த்தேன். 1லேருந்து 10 வச்சும் போது நான் ஆரம்பிச்ச புதுசுல நான் 1லேருந்து 10 எங்க இருந்தேன், 9வது இடத்துல இருந்தேன்னா 8வது இடத்துல இருந்தேன்னா நான் இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கிறேன். அநேக நேரங்களில் நாம் என்ன சொல்கிறோம், எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கலாம், அது அப்படிதான், நான் அதெல்லாம் செஞ்சிடலாம் இல்லையா? ஆனால் நாமே தற்பரிசோதனை பார்த்து கொள்ள எல்லாம் அடைந்தாயிற்று முற்றிலும் தேறினேன் என்று சொல்கிற அந்த ஒரு சூழல் நமக்குள்ள வந்துவிடக்கூடாது என்று சொல்லி நம்ம இதை பார்க்கிறோம். நாமே சேர்த்து வைக்க பார்க்க இந்த இடத்துல அழைக்கப்படுகிறோம். தொடர்ந்து நம்ம வாசிப்போம். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி என்ன பண்ணுவோம், ஓடணுமா? அநேக நேரங்களில் நான் என்ன பண்ண, நம்ம என்ன நினைக்கிறோம், நான் அதை செஞ்சுட்டேன், அதை அச்சீவ் பண்ணிட்டேன், அத்தனை பண்ணிட்டேன், இதனை பண்ணிட்டேன் இல்லையா? ட்ராக் ரெக்கார்ட் நம்மளுக்காக அது பின்னாடி அவ்வளோ நல்ல கிரெடிட்ஸ் வச்சிருக்கிறதுலாம் நல்லது. ஆனால் அதையே மேன்மை பாராட்டி கொண்டதற்காக அழைக்கப்படுற ஒவ்வொரு நாளும் இல்லையா, நம்ம ஜெபிக்கும் போதுக்காக இந்த நாளிலே தந்ததுக்காக இந்த கிருபையினால, இந்த நாளுடைய கிருபையினால நிரப்புங்க, இந்த நாளில் தயவுனால நிரப்புங்க. அது மட்டும் புதுசாக நம்மளுக்கு வேணும், அவருடைய கிருபை புதுசாக வேணும். ஆனால் நம்ம புதுசாக கர்த்தருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அந்த வாஞ்சை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். இங்கே போனால் ஓகே அப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த செய்தியை கொடுக்கலாம், இந்த போனால் இதுதான ஊழியம், நம்ம இதை பேசிக்கலாம். இல்லை, எந்த நாள் நீங்கள் இந்த புல்பிட்டில் வந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறீங்களோ, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு வந்து நீங்கள் பேசினால் அது கர்த்தருடைய வார்த்தையாக செயல்படும். அல்லேலூயா. அப்படியான ஒரு வாஞ்சை காணப்படும். நீங்கள் ஒவ்வொரு முறை நீங்கள் வசனத்தை வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு விதமாக எந்த கூட்டத்துக்கு நீங்கள் போக போகிறீங்களோ, எந்த காரியத்தை குறித்து நீங்கள் தியானிக்க போகிறீங்களோ அவ்விதமாக காரியங்களை அவர் வெளிப்பாடுகளை அவர் கொடுப்பார். அல்லேலூயா. அப்படியான வெளிப்பாடுகளை பெற்று நாம் முன்னேறி செல்ல வேண்டும். நான் முற்றிலும் தேறினவன், எனக்கு எல்லாம் தெரியும், இந்த பகுதியிலேருந்து பிரசங்கம் பண்ணுமா, ஏற்கனவே நான் பிரசங்கம் பண்ணிருக்கேன், எனக்கு தெரியும், நான் அதே இல்லவே இல்லை. அன்றைய தினம் அதற்காக பிரயாசப்படுங்க, அதற்காக உபவாசம் இருந்து ஜெபிங்க, கர்த்தருடைய பாதத்தில் காத்திருங்க. கர்த்தருடைய பாதத்திலிருந்து காத்திருக்காதபடி பெற்றுக்கொள்ளாதபடி வந்து வார்த்தைகளை பேசும்போது அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. இன்றைய நாளில் நாம் அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாக, தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனமாக வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஊழியத்தின் பாதையில முற்றினோர் தேறினவர்கள் என்று அந்த அனுபவத்திற்குள்ளே நாம் இருக்கக்கூடாது. எதற்காக நான் பிடிக்கப்பட்டனோ அதை தொடர்ந்து செய்யும்படியாக, ஓடும்படியாக நாம் பிரயாசப்பட வேண்டும். அனுதினமும் அவருடைய காலத்திலே காத்திருந்து புதிய புதிய காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து வாசிப்போம். அல்லேலூயா. நமக்கென்று வைத்திருக்கப்பட்ட லக்கை நோக்கி நாம் தொடர வேண்டும். அல்லேலூயா. இது நல்லா கவனிங்க. இதுல இருக்கிற ஒரு ஆவிக்குரிய சத்தியம்,
உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஓட்டத்துல, இந்த ரன்னிங் ரேஸ் ஓடுறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஒலிம்பிக்ல இந்த ஓட்ட பந்தயத்துல 12 ட்ராக் இருக்கும், சில இடத்துல 8 ட்ராக் இருக்கும். அந்த ட்ராக்ல தான் நீங்க ஓடணும். நீங்க வேற ட்ராக்ல ஓடுனீங்க அப்படின்னா டிஸ்குவாலிஃபை ஆயிடும். கர்த்தர் நமக்கு எந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரோ, எந்த இடத்துல ஓடும்படி சொல்லியிருக்கிறாரோ, எந்த காரியத்தை செய்யும்படி சொல்லியிருக்கிறாரோ அதிலே நிலைத்திருந்து ஓடும்போது தான் நம்முடைய பரம இலக்கை நாம் அடைய முடியும். அல்லேலூயா. சத்துருவானவன் இந்த விதைக்கிற கலை என்னன்னா, அப்படியே நம்மளை பார்க்கலாம். அவங்க அப்படி செய்கிறாங்களே, நம்ம ஏன் அப்படி செய்யக்கூடாது? இவங்க இப்படி செய்கிறாங்களே, நம்ம ஏன் இப்படி செய்யக்கூடாது? கர்த்தர் உங்களுக்கு உங்களுடைய தனி ஜபத்தில், உங்கள் வீட்டில் நீங்கள் பேசி, குடும்பமாக பேசி, அதில் ஒரு சமாதானம் உண்டாகாமல் நீங்கள் ஊழியத்தில் போய் நீங்கள் எதையுமே செய்யாதீங்க. அது ஒரு ஆபத்தில் முடியும். அல்லேலூயா. தனி ஜபத்தில் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பாட்டை கொடுக்கணும். வேதத்தை வாசிக்கும்போது கர்த்தர் உங்களோட பேசணும். குடும்பத்தில் அந்த காரியங்களை பேசுங்க. குடும்பத்தில் மனைவி கிட்ட, பிள்ளைங்க கிட்ட காரியங்களை பகிராம நீங்கள் எடுத்துட்டு போய் ஊழியத்தை நீங்கள் வெளியில் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தாகி முடியும். அல்லேலூயா. இதில் கவனம் உள்ளவர்களாக இருங்க. அதுக்கு தான் குடும்பன்ற ஒரு பிளாட்ஃபார்மை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். குடும்பன்ற ஐக்கியத்தை அவர் கொடுத்திருக்கிறார். மனைவி பிள்ளைகளோட பேசுங்க, காரியத்தை பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த நாளில நமக்கு அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பில் ஓடும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. அப்படியான ஓட்டத்தை நம்ம ஓடும்போது கர்த்தர் நிச்சயமாகவே உதவி செய்வார். அநேக ஆத்துமாக்களை கொடுப்பார். நேரமாகிறது, 5 நிமிடம் தான் நான் முடிக்க போகிறேன். அநேக ஆத்துமாக்களை கொடுப்பார். ஆத்தும ஆதாயம் இல்லாதபடி, அறுவடை இல்லாதபடி ஊழியம் செஞ்சோம் அப்படின்னா அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். ஆத்தும ஆதாயம் எப்படி செய்ய வேண்டும்? கர்த்தர் டைரக்ட் பண்ற காரியத்தை இயேசு கிறிஸ்து பெஸ்லேட்ல இல்லையா வரும்போது சொல்ற சீஷர்களை பார்த்து சொல்றாரு, அங்கே போனீங்கன்னா ஒரு கழுதை கட்டப்பட்டு இருக்கிறோம், அதை அவிழ்த்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அநேக கட்டப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க இந்த தேசத்துல. அநேக கட்டப்பட்ட மக்கள் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிறாங்க, நம்ம குடும்பத்துல இருக்கிறாங்க, நம்ம சொந்தக்காரர்கள் இருக்கிறாங்க. அவைகளை இயேசு கிறிஸ்துவிற்கு அவிழ்த்து வரும்படியாக காணப்பட வேண்டும். அவிழ்த்து வரும்போது அந்த கழுதை குறித்தான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லியிருக்கிறது? ஒருவரும் ஒரு காலமும் ஏறாத கழுதை. அப்படி ஒரு கழுதை இருந்துச்சுன்னா அது பொதி சுமக்கிறதுக்கு பயன்படுமா? மனுஷங்க ஏறி சவாரி செய்யறதுக்கு பயன்படுமா? அநேக நேரங்களில் நம்ம ஊழியம் செய்யும் போது, யாருக்காவது சுவிசேஷம் சொல்லும் போது சத்ருவானன் போடுற ஒரு விதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. எல்லா இடத்துலையும் இருக்காது. சில நேரங்களில் அவங்க கிட்ட போய் நான் ஊழியம் செஞ்சேன்னா அவங்க என் சபைக்கு வந்தாங்கன்னா ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா? அவங்க மூலமாக எனக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா? அநேக நேரங்களில் சத்ருவானம் தவறான எண்ணம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறார்? ஒருவரும் ஒரு காலமும் ஏறாத கழுதையை எனக்கென்று கொண்டு வா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட மக்களை நாம கட்டவிழ்த்து இயேசு கிறிஸ்துல கொண்டு வர வேண்டும். இயேசு கிறிஸ்துல கொண்டு வந்த உடனே இல்லையா, அது ஒரு முக்கியமான காரியம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்துக்கு நேராக எனக்கு கடைசி வசனம் வாசித்து முடிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்துல அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, என்ன பண்ணாங்க இயேசு கிறிஸ்து? அந்த வசனம் எடுத்துட்டீங்க, வசனம் லூக்கா 19. இல்லை அதெல்லாம் முடிச்சுட்டு இயேசு கிறிஸ்து கிட்ட கொண்டு வராங்க. 19 அதில் பார்த்தீங்க, இயேசுடத்திலே கொண்டு வந்து 35 வாசிங்க.